ஆக்சுவலி வணக்கம், நான் உங்க அடைக்கின்றேன். இப்போ நம்ம சிஎம் ஆகட்டும், நம்ம செந்தில் பாலாஜி ஆகட்டும், ரொம்ப நேர்மையின் உச்சம். அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நாங்க நேர்மையானவங்க, நாங்க இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், அரசியல் எங்களுக்கு எங்க ஆக்சுவலி அவர் சொல்றாரு கிளீனா, பொய் நிகழி பரப்பாரு, இவரெல்லாம் தூக்கி ஃபர்ஸ்ட் வைக்கணும், இவரே பொய்ய பரப்பாரு. அடுத்த வீடியோ பாருங்க. 2வது வீடியோ, யாராச்சும் ஒரு தொண்டனை அது கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற போது, ஆக்சுவலி நீங்க கொலை செஞ்சேன்னு சொல்லிருக்காது, கொலை செஞ்சல, அந்த விவாதத்தில் நடந்திருக்கிறது உங்க தெளிவா சொல்றாரு. இது எவனாச்சும் அந்த கட்சியோட தொன்ன இவரே ஒத்துக்கிட்டாரு, வாயில இருந்து உண்மை வந்துருச்சு, பேசுற பேச்சுல கொலை செஞ்சத கரெக்டா, தப்பு செஞ்சவன் வாயில உண்மையா வரும் மாதிரி நம்ம சிஎம்ஏ எவனும் அவனோட கட்சியை தொண்டனை கொலை பண்ணுவாங்களா, பொதுமக்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி செத்து போனவங்க எல்லாருமே ரசிகர்கள் ஆகட்டும், தொண்டர்கள் ஆகட்டும், டிவிக்கே இவரோட தொண்டர்கள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் சொன்னது யாரும் அவனோட கட்சி தொண்டர்களை கொலை செய்ய மாட்டாங்கன்னா கரெக்டு தான். நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட தொண்டர்கள்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஆகட்டும், அவங்களோட தொண்டர்கள் ஆகட்டும், டிவிக்கே ஓடுது, நீங்க இல்ல. அவங்க குற்றம் வைக்கிறது உங்க மேல. நீங்க என்ன வாய் வரத்துல உண்மையா சொல்லிட்டீங்க, அவங்களோட தொண்டர்களை அவங்கள கொலை செய்வாங்கடா அப்படின்ற மாதிரி கரெக்டு தாங்க. அவர் செய்யல, உங்க வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. அதே மாதிரி சொன்னீங்க, எவ்வளவு திருப்பி பார்த்தீங்க, முடியல. இப்போ பொய் மக்கள்கிட்ட நீங்களே சோசியல் மீடியா பொய் வருது பரப்பாத நீங்க சொல்லணும், தப்பு செஞ்சவன் தான் இந்த மாதிரி முன்னாடி சொல்லுவோம். அதே மாதிரி அரசியல் ரீதியாக பார்க்காதீங்கன்னு யாரு, செந்தில் பாலாஜி ஒருத்தர் மாத்தி குற்றம் சொல்லாதீங்க. சிஎம் எல்லாத்தையும் திருப்பி பார்த்தீங்க, திரும்பல, எல்லாமே திருப்பி நம்மளுக்கு திரும்பணும்னு இப்படி வந்தீங்க, காலில் காமிச்சிங்க, நாங்க தப்பே செய்யல, நேர்மையின் உச்சம் அப்படின்ட்டு. அதாவது கொடுமையின் உச்சம் நீங்க சொல்லணும், அராஜகத்தின் உச்சம் சொல்லணும், அப்ப நம்புவாங்க. உண்மையை சொல்லுங்க, நம்புவாங்க. உண்மை மாறி வீடியோ எடுத்து ஆட்சியை வீடியோ நடத்துற உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த வாட்டி 2024 எலெக்ஷன்ல தயவுசெஞ்சு யாரும் காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.